ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். நம்ம இன்னைக்கு மல்டி கலர் பிஸ்கட் நாட்டோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பாருங்கள். இப்போ நான் இது பாதி வரைக்கும் போட்டிருக்கேன். அதாவது ஒரு கூடையில் ஒரு ஹாஃப் சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு ஹாஃப் கொஞ்சோண்டு போட்டுட்ருக்கேன். இப்போ இதையும் இந்த மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம். இல்லை மொத்தமாக 11 பிஸ்கட் நாட் போட்டுட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிஸ்கட் நட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை இது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கூட நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம இங்கே ஈவனாக நம்ம போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒயர் சொருகிறதுக்கெலாம் கரெக்டாக நல்லா ஒயர் வந்திருக்கு. இதே அளவுகளோடு போடுங்க. நீங்கள் கலர் காம்போவோட சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு இந்த கூடை. ஃபஸ்ட்டு நான் இது கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், அதை அப்படியே கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஸ்கட் நாட்டோட இங்கேருந்து நம்ம 11 போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பிஸ்கட் நாட்டோட அளவுக்கு வந்து 4 நாட் வரும். அந்த 4 நாட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே வர அந்த 2 நாட்டையும் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் வர 2 நாட்டையும் போட்டுக்கிட்டு கிராஸ் ஆகிற பிளாக் ஒயரை மட்டும் நம்ம போடக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அதே மாதிரி போட்டுக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று ஸ்லோவாக ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிஸ்கட் நாட்டு வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து பிடிச்சிக்கிட்டு மொத்தம் 4 வந்து நார்மல் நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு ஒயர் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்தது செகண்ட் நாட் போடுறோம். 2 போட்டதுக்கப்புறமா அடுத்தது ரைட் சைடில் இன்னும் ஒரு ஆரஞ்சு நாட்டும், அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு நாட்டும் வரும். ஆரஞ்சு அண்ட் பிங்க் நாட்டு மிக்ஸ்டு நாட் மாதிரி வரும். இப்போ இது போட்டதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து நம்ம மொத்தமாக ஒரு 5 நாட் போடுவோம் இல்லையா. மிக்ஸ்டு நாட்டில் வந்து ஒரு 2 நாட்டு, இந்த சைடு 2 நாட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு மிக்ஸ்டு நாட்டில் 2 நாட் வரும். அதையும் நம்ம போட்டுக்கலாம். பொறுமையாக அப்படியே கவனித்து பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான் இது ஃபினிஷ் பண்ணுறது. இது பாருங்கள். இப்போ இந்த பிளாக் ஒயர் பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு வர ஆரஞ்சு ஒயர் பிடிச்சி ஒரு 2 நாட் மிக்ஸ்டு நாட் வரும். அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பிஸ்கட் நாட்டை சுற்றி வரும் அந்த மாதிரி. இப்போ மிக்ஸ்டு நாட் வந்ததுக்கப்புறமா இந்த 2 பிளாக் ஒயரும் ஜாயிண்ட் ஆகும். அந்த இடத்துல மட்டும் நம்ம நாட் போட வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்லேயும் இந்த சைடு இருக்க ஒரு பிஸ்கட் நாட்டுக்கிட்டேயும் அதே மாதிரி நம்ம இன்னொரு செட் ஆஃப் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 ஒயர் பிடிச்சி தான் நம்ம வந்து பிஸ்கட் நாட் போடுவோம். அதை வந்து தனித்தனியாக நம்ம சிங்கிளாக வந்து நார்மல் நாட் போட்டுக்கிறோம். இந்த ஃபினிஷ் பண்ணுற இடம் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த எல்லோ ஒயர் பிடிச்சிட்டு அந்த பிளாக் கலர் நாட்டு நம்ம போட்டுக்கலாம். பிளாக் கலரும் எல்லோ ஒயரும் பிடிச்சி ஒரு நாட். அதே மாதிரி இப்போ இந்த சைடும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் 2
4 நாட் நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு இதை போடுற மிக்ஸ்டு பிளாக் ஒயர் ஜாயின் ஆகிற இடத்துல போடக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பிஸ்கட் நாட்டோட ஒயர் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பிளாக் கலருக்கும் மேலே வர ஒயர் மட்டும் ரெண்டு சைடும் போட்டுக்கலாம். பிஸ்கட் நாட்டுக்கு மேலே ஒரு பிளாக் நாட் வரும். அதுக்கு மேலே இருக்க ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுக்க போகிறோம். இப்போ மொத்தமாக நம்மளுக்கு 5 நாட்டு வர மாதிரி இருக்கும். 1 மேலே 1 2 3 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அந்த பிளாக் நாட்டுக்கு மேலே 1 வரும். மொத்தமாக 5 நாட்டு வரும். இதை அப்படியே மடக்கி பிடிச்சி இந்த மாதிரி ஃபுல்லாகவே சொருகிக்க வேண்டியதான் உள்ள. இல்லை கலர் கலராக நிறைய ஒயர் இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணி எல்லா சைடும் முடிச்சுக்கலாம். எல்லா சைடும் முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் மட்டும் எல்லா சைடும் நான் வந்து போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஒயர் போட்டோடனேவே பாருங்கள், ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உள்ளே எக்கச்சக்கமான ஒயர்கள் இருக்குது. இதெல்லாம் போடுறத விட இந்த ஒயர் சொருகிறது தான் கொஞ்சம் பார்த்து சொருகணும். பாருங்கள், இந்த பிளாக் கலர், இந்த பிளாக்கு டு இந்த பிளாக் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரே ஒரு நாட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். அதான் அளவு. அதோடு சேர்த்து நம்ம அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். மடக்கி அங்கேருந்து சொருகிக்கலாம். இப்போ நம்ம எப்படி சொருகியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டிலேருந்து கிராஸ் ஆகிற இடங்களில் வந்து 2 ஒயரையும் இப்படி டைட் பண்ணோன்னா ஒரு நாட்டு சென்டரில் விட்டு அடுத்த நாட்டு சொருகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு நாட்லேயும் 2 ஒயர் சொருகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்து அமுத்தி பிடிச்சி ஃபுல்லாகவே சொருகி முடிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சைடு ஃபுல்லாகவே முடிச்சுட்டு ஹேண்டில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து முறுக்கு பொடி தான் போட்டிருக்கேன். நான் சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 இடத்துல நான் வந்து டைட் பண்ணி கட்டியாச்சு. சென்டரில் அந்த லாக்குக்கும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து இன்னொரு பக்கம் வந்து ஹேண்டில் போடுறதுக்காக அளவெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து 3 ஒயர் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம முறுக்கு பிடின்றதுனால நம்ம கையை விட்டுட்டு கூட போயிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இடையில வந்து கூட பின்னிக்கலாம். அதனால் இந்த மாதிரி லாங்காக ஹேண்டில் போடணும் அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க, ஈஸியாக இருக்கும். இந்த பொடி என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பொடி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட் வச்சுக்கிட்டு சொருகிறதுக்கு மட்டும் இடம் விட்டிங்கன்னா போதும். அதுதான் இந்த முறுக்கு பொடிக்கு. நீங்கள் சின்னதாக போட்டாக்கா அது அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 3 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த சைடு ஒரு 3 ஒயர். இப்போ ரன்னிங் ஒயரை வந்து உள்ளே கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 8 சென்டிமீட்டர் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒயர் வந்து அப்படியே விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த 3 ஒயரில் வந்து அப்படியே பூ கட்டுற மாதிரி அப்படி ஒரு நாட் மாதிரி போட்டு இப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். அப்படி ஒயரை திருப்பிக்கிட்டு மேலே வரணும். அந்த இது பூ கட்டுற மாதிரி இப்படி போட்டு அந்த ஒயரை உள்ளுக்குள்ளேருந்து இப்படி வெளியில் எடுத்துடணும். இப்போ டைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா. ஏன்னா ஃபஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் லூஸ் ஆகும். ஈவனாக வச்சுக்கோங்க. அதை பிடிச்சு பார்த்துட்டு இப்போ 2 ஒயருக்கு இடையிலையும் நம்ம இப்படி விரல் வச்சுக்கிட்டு ஒரு சைடு இந்த பக்கமாக ஒரு நாட்டு எடுத்து வேணும். அதே மாதிரி இந்த சைடு ஒன்று பூ கட்டுற மாதிரி அப்படியே எடுத்து விட வேண்டியதுதான். நேராக வச்சு அப்படியே கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.
இதே மாதிரி முறுக்கு பொடி போட்டு நான் இன்னொரு வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் முடிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இப்படி தான் போடணும் நம்ம. நம்ம சேனலில் புது புது ஐடியாஸ் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மல்டி கலரு கூடைக்கு வந்து பிளாக் கலரே போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடாக தெரியும். பிளாக் கலர் போடுறப்ப ரொம்பவே நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது போட்டாச்சு. போட்டுட்டு அளந்து பார்த்து நம்ம கட்டிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து இந்த ஹேண்டில் வந்து அளந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சாண்டல் கலர் ஒயர் போட்டு நான் கட்டியிருக்கேன். அந்த ஒயரை பிரிச்சுட்டு நம்ம கூடையில் வந்து இதை வந்து கட்டி ஃபஸ்ட்டு நாட் போட்டு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக எல்லா ஒயரையும் சொருகிடுங்க முடிஞ்ச வரைக்கும். இது வந்து பிஸ்கெட் நாட்டுங்கிறதுனால கொஞ்சம் லூஸ் ஆகும். அதே வந்து இந்த ஒயரெல்லாம் உள்ளே சொருகுனதுக்கப்புறம் ரொம்பவே டைட்டாக ஆகிடுச்சு. கூட ஸ்ட்ராங்காகவும் இருந்தது தூக்கி பார்க்குறப்ப. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டு அது வாட்டத்துக்கு எப்படி போகுதோ அதே வாட்டத்துக்கு நம்ம வந்து இந்த எல்லா ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகிக்கலாம். சொருகினதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு 3 கட்டு, இந்த சைடு ஒரு 3 கட்டு நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து அந்த கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் நாட்டு வரும் அதுக்கு மேலே இருந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் வந்து அப்படியே கட்டியிருக்கேன். இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப சரிசமமாக ஈவனாக அழகாக வந்திருக்கு. இப்போ ஹேண்டில் முடித்ததுக்கப்புறமா கடைசியில் இந்த லாக் எப்படி போடலான்னு பார்க்கலாம். லாக் வந்து போடுறத நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இது ரொம்பவே லென்த்தாக போகிறதுனால இப்போ இந்த மாதிரி தனியாக அந்த ஒரு அழகான ஒரு ஃப்ளார் போட்டு இதை நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். அதை இது மாதிரி வச்சு உள்ளுக்குள்ளே நம்ம அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதான். ஆடாமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாக சொருகிக்கலாம். அந்த பூவை மாட்டுறதுக்கு ஒரு லாக் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து பிளாக் நாட்டு அந்த எல்லோ நாட்டுக்கு மேலே ஒரு பிளாக் நாட்டு வரும். அந்த நாட்டில் வந்து நான் வந்து 3 அடியில் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெண்டு ஹேண்டில் இதை தான் நம்ம போட போகிறோம். 2 ஹேண்டில் பூடியில் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஒயர் வைப்போம். இதில் வந்து ஒயர் வைக்காமல் வெறுமனே அப்படியே போட்டிருக்கோம். இதுவுமே ரொம்பவே ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இந்த ஒயர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் வச்சுட்டு முதல்ல கீழே ஒரு ஒயர் வச்சுருக்கோம். இப்போ மேலே வச்சுக்க போகிறோம். இப்போ மேலே இந்த ஒயர் இருக்குது. இப்போ கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ளே வெளியே உள்ள அந்த மாதிரி தான். இப்போ லாக்காக இருக்கிற ஒரு ஒயருக்குள்ளேருந்து இப்படி பின்னாடி வழியாக விட்டு அப்படியே முன்னாடி கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை எடுத்து இந்த ஒயருக்கும் சென்டருக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பின்னாடி எந்த ஒயரு அப்படியே மாற்றி எது இருக்கோ பின்னாடி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து மாற்றி கடகடன்னு போட்டுகிட்டே வந்துடலாம். இதில் மொத்தமாக நான் 2 ஹேண்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பொடியெல்லாம் போட்டிருக்கனால வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதனால் ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஹேண்டில் வேணும் இல்லை என்ன கூட வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் மறக்காமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சொருகிற அளவுக்கு இடம் விட்டு இந்த மாதிரி அது எங்கேருந்து ஆரம்பிச்சோமே அங்கேவே உள்ளே வந்து விட்டு நல்லா டைட்டாக உள்ளே சொருகிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழகான ஒரு சன்ஃப்ளவர் ரெடி. அதுக்கப்புறம் மாட்டுறதுக்கு அந்த லாக்கும் ரெடி.
இது லேப்டாப் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதுலேயே சின்ன சைஸ் போட்டிங்கன்னா அழகான லஞ்ச் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபினிஷிங்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்குங்க. இந்த கூடை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால வீடியோ கொஞ்சம் இப்படி மேலெல்லாம் எடுக்க கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கிறேன் நான். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சொருகிட்டு உள்ளுக்குள்ளே எல்லா ஒயரையும் நம்ம கட் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்டெல்லாம் நீட்டாக வந்திருக்கு. உள்ளுக்குள்ளே பார்த்தா அழகாக ரவுண்டாக அந்த டிசைன் மாதிரி அழகாக இருக்குது. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.